இங்கே பேசுவதற்காக வந்து சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, திரளாக கூடி காத்திருக்கக்கூடிய அருமைக்குரிய மகிழ்வோர்களே, இடமில்லாமல் நின்று கொண்டு இருக்கக்கூடிய அருமைக்குரிய பெரியோர்களே, ஒருத்தரை நிற்க வைக்கிறது எனக்கு கஷ்டம். முன்னாடி இடம் இருக்குது, உட்காருங்கன்னா அது மரியாதையாக இருக்காது. நீங்கள் மட்டும் உயரம் இருக்கணும், நாங்கள் கீழே இருக்கணுமான்னு நினைப்பாங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 8:25க்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கணும். இவ்வளவு பங்க்சுவலாக விமானங்கள் கூட நம்ம ஊரில் போகிறதில்ல. இந்த வழியாக ஓடுற பல ட்ரெயின் இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம ஊர் என்றைக்கே முன்னேறி இருக்கோம். ஆனால் உங்கள் அந்த திட்டமாக அதை 39 மாதம் நடத்துகிற உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நிர்வாகத்திலேயே மிகச்சிறந்த நிர்வாகம் நேர நிர்வாகம்னு. ஏன்னா அது செஞ்சுட்டா எல்லா நிர்வாகமும் சரியாக வந்துடும். நேரத்தை உழைச்சிட்டிங்கன்னா எல்லாம் கெட்டுப்போம். அதனால் கோவில்பட்டி மாநகரில் இந்த மாதிரி சிறப்புமிக்க ஒரு சந்தோஷமான மக்களை பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்னும் ஆள் வந்துக்கிட்டே இருக்கு. பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பேச போனோன்னே சைடில் ஆள் போய்கிட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன 1-2 முறை கூப்பிட்டாங்க. ஆனால் நான் தனியாக வந்து ஒரு காமெடியாக பேசணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது எப்போவுமே நான் செய்கிறதில்லை. போய் 1 மணி நேரம் சிரிக்க வைக்கிறதுல ஏதாவது ஒரு செய்தியோடு பேசணும். அதனால் அதை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். 2-3 முறை அவங்க கூப்பிட்டாங்க. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை இதே கேள்வி அவங்க நீங்கள் வரணும்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சிந்தனை தான். ஏன்னா அவங்க இயல்புலேயே கொஞ்சம் வேகமாக பேசுகிற ஆள். என்னது அந்த டிவியில் பாப்பையா சாரே பார்த்து மிரள்வார், என்னப்பா இந்த பொண்ணு இந்த வேகமாக பேசுது அப்படின்னு. அவ்வளோ வேகமாக பேசுகிறவங்கள கூப்பிட்டு காமெடியாக பேசுங்கன்னா அதுவே ஒரு காமெடியாக போயிடும். அதனால் அவங்களும் தயங்குனாங்க. அதுதான் நாங்கள் 2 பேரும் யோசித்தோம். இப்போ எல்லாரும் கூட்டணி சேர்ற மாதிரி இதுவும் சேர்த்துட்டா சரியாக போகுன்றதுக்காக தான் இந்த மைக்கையா விட்டு விட்டு வருதியா, கூட்டணியில் சரியாத குளறுபடியோ மைக்கு விட்டு விட்டு வருது. உங்களுக்கெல்லாம் சரியாக கேட்குதா? கேட்குதா? பரவாயில்ல, நீ அமைதியாக இருயான்னு கேட்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் வாங்க பேசலாம்ன்றது நாங்கள் ஒரு 7 ஆண்டுகள் சன் தொலைக்காட்சியில் காலை நேரங்களில் செய்த ஒரு நிகழ்ச்சி. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மறந்தும் இருப்பீங்க. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் மறந்தால் தானே வாழ்க்கை இல்லையா? காலையில் சாப்பிட்டது, காலையில் போட்ட சண்டை ஞாபகம் இருந்ததுன்னா திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு போமா என்ன? அதெல்லாம் மறந்ததுனால தானே சாயந்தரம் வீட்டுக்கு போகிறோம். அதனால மறந்துருப்பீங்க. அது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. என்ன கேட்டால் பட்டிமன்றங்களை விட அது பயனுள்ள நிகழ்ச்சின்னு நான் நினைப்பேன். அது இப்போ வர்றதில்லை. அதில் நாங்கள் கொடுத்த தலைப்பு தான் வாங்க பேசலாம். அது வாங்க பேசலாம்ன்றது எங்கிருந்து வந்ததுன்னா வாங்க பழகலாம்ல வந்தது. இப்போ சார் நீங்கள் முன்னாடி வந்துட வேண்டியது தானே? பின்னாடி இருக்குது இந்த பெரிய பிரதமர் பேசும்போது ஒருத்தர் இப்படி நிற்பார் பாருங்க, அது ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயமாக இருக்குன்னா, அவர் என்னைய பற்றி வரவேற்கும் போது என்ன சொன்னார்? இளம் கதாநாயகிகளுக்கு தந்தை அப்படின்னாரு. அதாவது நான் வயசானவனா. அவங்கள சொல்லும்போது பேச்சுலக தேவதை. எங்க போனாலும் என் நிலைமை தாயா, என்னைய இளங்கதாநாயகிகளுக்கு தந்தை. அதில் எல்லாருக்கும் வைத்தறிச்சல், அவருக்கு சேர்த்து. அடுத்த படத்தில் என்னை கூப்பிட்டாங்கன்னா இவரை நான் கையை காட்டிடுறேன். சரியாக இருக்குது சார், டோன்ட் வரி. ஹியூமர் கிளப்னால சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எப்போவுமே மேடையில் பின்னாடி ஒருத்தர் நிற்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனான விஷயம். யாராவது பின்னாடி நின்னா எங்களுக்கு இந்த டைம் சொல்கிறதுக்கு நிறைய உத்திகள்லாம் வச்சுருப்பாங்க. நிஜம், சில ஆள் தண்ணி கொண்டாந்து வைக்கும். ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இவருக்கு பாவம் தண்ணி கொடுக்குறாங்கன்னு, அவர் வந்து தண்ணி வச்சுட்டு சீக்கிரம் முடிங்க அப்படின்னு போவார். இன்னும் சில ஆள் சீட்டு கொடுக்கும். இன்னும் ரொம்ப நாகரிகமாக ஒருத்தர் என்னன்னா மேடையில் இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்பி வருவார்.
இப்படி குறுக்க நடந்தாருன்னா அந்த மேடை டங்கு டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும், நம்ம திரும்பி பார்க்கும்போது அப்படின்ட்டு போயிடுவார். இந்த சைகைகள்லாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட பண்ண மாட்டாங்க, மேடையில் பண்ணிடுவாங்க. அதனால தான் ஒரு ஆள் பின்னாடி இருக்கிறது வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வட்டமாக எல்லாரையும் பார்த்து பேசுகிற அவைகள் ரொம்ப குறைவான இடத்துல தான் இருக்குது. இந்த அரங்கம் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் 6:25 வரணும்னு தான் நினச்சோம். நம்பல இல்லை நீங்கள் இல்லை, ஒரு அம்மா இப்படி சிரிக்கிறாங்க. நம்பலை இல்லை, நான் என்ன சொன்னாலும் யாருமே நம்புறதில்லை. இப்போ அவர்கிட்டே சொன்னேன், ஐயா அந்த லைட்டை நிறுத்துங்கன்னு. அவர் நிறுத்தலை. ஏன் நிறுத்தலைன்னா நான் ஜோக் அடிக்கிறேன்னு அவர் நினச்சிட்டு அது போட்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் இப்படித்தான் 6:25 முன்னாடி வந்துடணும். அவங்களும் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வரலாம்னு பார்த்தா நடுவழியில் காவல்துறை வந்து எங்களை நிறுத்திட்டாங்க. போலீஸ் செக்கிங். நாங்கள் வச்சிருக்கிறது இத்தினூண்டு கிழிஞ்ச பைய. அவர் அது தெரன்றாரு. மேடம் பேக்காவது ஒரு ஃபாரின் பேக்கு. இந்த பேக் விலையே ஒரு 5000 ரூபா பெறும். நான் வச்சிருக்கிறது ஏதோ ஒரு ஆசிரியர் கூட்டணிக்கு போகும்போது அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது. அது ஜிப்பு ஒரு பக்கம் ஓப்பனாகவே இருக்கும். அதனால் அவர் திறன்னு சொன்னாலே அது திறந்து தான் இருக்குது. அவர் வடநாட்டு காவல்துறை, இந்த சிஐஎஸ்எஃப், அது இந்த சிஆர்பிஎஃப் திறனமுள்ள அது திறக்குது. ஜீபும்பா மாதிரி ஒரு பையன் உள்ள தொற்றுருந்தா தானே பிரச்சனை, போங்க போங்கன்னு பற்றி விட்டாங்க. இத்தனையும் தாண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதுதான் லேட்டு. உண்மை காரணம் நான் போய் சொல்லலை, அவங்ககிட்ட வேணால் கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க. இப்போ இதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திறந்து காட்ட சொன்னது அவங்க பேக்கை தான். அவன் நினச்சிருக்கா பையன் பலன்னு இருக்கே, உள்ள பணம் நிறையா இருக்குமேன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வம்பில் மாட்டி வந்து சேர்ந்தோம். முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது ஒரு நல்ல சிந்தனை. நான் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்காம நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சிங்க பாருங்க, அது இதை விட நல்ல சிந்தனை. இதை 39 மாதமாக நடத்துறீங்களே, இது அதை விட மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு. இதுக்கெல்லாம் யோகா வேணும்யா. அவர் செல்ல தட்டி கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாரு. நான் அவ்வளோ நேரம் கத்துனேன்னு நமக்கு ஒரு மைக் வந்துச்சா பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் இது வேணும்யா, அதுதான் உண்மை. ஓகே, இதில் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்த ஒரு குழந்தை ஒன்று எல்லாத்தையும் மோந்து பார்த்தே கலர் சொல்லிச்சேன். ஒரு பாப்பா, அது ஒரு அதீதமான திறமை தான் இல்லையா? இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் திறமைகளை புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பள்ளிகள் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது, அதுக்குன்னு ஏதோ ஒரு பயிற்சி இருக்குது. அவங்க காலு கையெல்லாம் பார்த்து கணக்கு போடுறாங்க. நமக்கு பேப்பரை பார்த்தாலே கணக்கு வர மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்து கலர் சொல்லிச்சு, இது எந்த ரூபான்னு சொல்லிச்சு. இன்னும் ஒன்றே அது சொல்லிட்டா நல்லது. இந்த ரூபா எவ்வளோ நாளைக்கு செல்லும், எப்போ இது செல்லாமல் போகும், திடீர்னு நடுராத்திரியில் செல்லலைன்ட்டாங்கன்னா அந்த ஒன்று மட்டும் இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய ஆள் ஆயிடலாம். நல்லா இருந்தது. முதல்ல இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும்ல. இவ்வளவு பெரிய மேடையை ஒரு சின்ன பொண்ணுக்கு கொடுக்குறீங்க பாருங்க, அதுவே இந்த மகிழ்வோர் மன்றத்தின் பெருந்தன்மை. நான்லாம் ரொம்ப காலம் மேடை ஓரமாக நின்றுருக்கேன். அது சலமன் பாப்பையா ஐயாவுடைய கூடவே போயிருக்கிறேன். அவருக்கு போடுற துண்டெல்லாம் எடுத்து மடித்து வைப்பேன். அதை ஒரு ஆள் வந்து திண்டுக்கல்ல எனக்கு கையை பிடிச்சிட்டான். ஏன்டா டே, ஐயாவுக்கு போடுற துண்டை நீ எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறியான்னு. அப்புறம் அவர் என்னை பார்த்து, அவை நம்மால் தாயா விடியா, அந்த ஆள் பேர் கோபால், அவர் ஒரு எலக்ட்ரீஷியன், அவருக்கு என்ன தெரியாது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். துண்டை எடுத்து மடித்து பத்திரமா வச்சேன். சில இடங்களில் போட்ட வேகத்தில் துண்டு காணாமலும் போயிடும். சில ஆள் மடித்து தரேன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடுவான். அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு காலம். மேடைகளுக்கு எங்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப பிந்தி. மேடம் மாதிரி ஆட்கள்லாம் மாணவ பருவத்திலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சு உலகத்தில் அவங்க எனக்கு சீனியர், அதான் உண்மை. ரொம்ப காலமாக மாணவ பருவத்தில், நாங்கள் மாணவ பருவத்தில் இருக்கும்போது எங்கேயுமே பேச முடியாது. எங்கள் அப்பா கடுகடுன்னு இருப்பார், வீட்லேயும் பேச முடியாது. என்னடா அங்கே சத்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க அப்படின்றதான், பேசவே முடியாது. அப்படி ஒரு உலகத்தில் இருந்தோம். ஆனால் இந்த மேடை அந்த சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தவங்க பெருந்தன்மைக்கு உண்மையிலேயே பாராட்டுக்கள். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நானும் மேடமும் ஒரு 8:20 வரைக்கும் பேசுவோம். முடிஞ்சால் நீங்கள் சிரிக்கிறதுனா சிரிங்க, இந்த சைடில் கொஞ்சம் பேசாமல் இருங்க. ஏன்னா பின்னாடி யாராவது பேசுனா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும்.
நான் வந்து கொஞ்சம் வாத்தியார் கிடையாதுங்க. வாத்தியாராக இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க பேசினாலும் பேசணுன்ற கட்டாயம். நான் பேங்க்கில் வேலை பார்க்குறேன், அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க. பேங்க்கில் இருக்கிற ஆளுங்க மேடையில் தான் பேச முடியும். உண்மைதானுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள் சர்வீஸ் இருக்குது. இப்போ எங்கள் பேங்க்கில் நான் போய் டெய்லி உட்காந்தானே, பெரியவர்களே தாய்மார்களே எல்லோரும் வந்து பணத்தை போட்டு போங்க, கடை வாங்கணும் நினச்சிங்கன்னா வந்து வரிசையாக நில்லுங்க. இப்போ நாங்கள் இந்த இருட்டு கடைக்கு போயிருந்தோம். ஒரு அல்வா கடை வச்சுருக்காங்கல்ல, என்னையா அப்படி கூட்டம் நிற்கிது, ரேஷன் கடை மாதிரி நிற்கிது கூட்டம். 5:30க்கு திறப்பாங்கன்னாங்க, 5 மணிக்கு அங்கே வரைக்கும் நிற்கிது. இவங்க முதல்ல நம்பவே இல்லை, இவ்வளோ பெரிய கூட்டம். எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி கியூவில் நில்லுங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. பேங்க்கில் சத்தம் போட்டு பேசினாலே எங்கள் மேனேஜர் பார்ப்பார், என்ன நம்மால் வந்திருக்காரா, இவர் வந்தாலும் தொந்தரவு போனாலும் தொந்தரவு, அப்படி தானே நினைப்பார் இல்லையா? ஏன்னா எங்களை பார்த்தோன்னே யாராவது ஒரு ஆள் வரும். அதில் இந்த கஸ்டமர்ஸுக்கு சில பேருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. புதுசாக வர்ற கஸ்டமர் என்னை பார்ப்பாங்க, ரெகுலராக வர ஆள் நம்மளை பார்த்தோன்னே விட்டுருவோம். யாராவது புதுசாக வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்படி பார்ப்பாங்க, ராஜா சார் நீங்கள் தானே? ஆமாம். என்ன சார் இங்கே இருக்கீங்க? யோ நான் இங்கே இருக்காம எங்கேயா போச்சு? இல்லை சார் இங்கே இருக்கீங்களே சார். இங்கே தான் இருக்கேன். நம்ம அவர் சொல்கிற வேகத்துக்கு நான் சொல்ல முடியுமா? ராஜா சார் இங்கே இருக்கீங்க, நான் உடனே ஆமாம் இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? அவனை இங்கே தான் இருக்கேன். என்ன சார் டிவியில் மட்டும் சத்தமாக பேசுகிறீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க? யோ நான் அது சத்தமாக பேச முடியாதியா, பேசுனா மேனேஜர் திட்டுவாரியா? இதுதான் எங்கள் நிலைமை. வெளியில் பேச முடியாது, ஆஃபீஸில் பேச முடியாது, மேடைகளில் தான் அப்படி பார்க்கும்போது என்னத்தையோ பேச வேண்டியது. இதில் நகைச்சுவை கொண்டு வரணும். எனக்கு என்னவோ இந்த கதை சொல்லி ஜோக் அடித்து பழக்கமே கிடையாது. நம்ம பேச்சு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை பட்டிமன்றத்திலே அது நகைச்சுவையாக வருமே தவிர தனியாக கதை சொல்லி பழக்கமே கிடையாது. அதனால தான் நான் அந்த ஹியூமர் கிளப் கூட்டங்களுக்கு போக யோசிப்பேன். நான் இங்கே என்ன சொன்னாலும் சிரிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? என்னங்க அதுக்கு தானங்க வந்திருக்கீங்க? 5 மணிக்கே சில ஆள் வந்துச்சாமே பாருங்கள். முதலில் வந்தவருக்கு தனி மரியாதை அப்படின்னு சில பேர் கை தூக்குறாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. உண்மைங்க அது. இன்னைக்கு சிரிப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இத்தனை சின்ன பசங்க வந்திருக்காங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்தவன் கிளம்பு கொள்றாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லாமல் உட்காந்துருக்கான் பாருங்க, அதுக்கே பெரிய பாராட்டு. பாருங்க, ஒரு ஆள் தரையில் உட்காந்துருக்கான், இல்லை காசு கொடுத்தா கீழே உட்காருவானா, உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னமோ பேசுகிறாங்க போல அப்படின்னு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது யார் பேசினாலும் கையை கட்டி கேட்போம். ஏன்னா அப்போ அவங்க என்ன சொன்னாலும், வாத்தியார் பேசினாலும் இப்படி கேட்போம், அவர் சொல்கிறதா வேத வாக்கு. இன்னைக்கு பயலுக ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவன் ஒன்று டிவியில் பார்த்துறான், இது தவிர மொபைலில் பார்த்துறான், பார்த்துட்டு வகுப்புக்கு வரான் அல்லது நம்மளை மாதிரி மீட்டிங்க்கு வரான். நம்ம ஏதாவது மாற்றி சொன்னால் அவங்க சிரிப்பாங்க, இந்த ஆள் பொய் சொல்கிறான் பாரு, இவங்கெல்லாம் பொய் சொல்லியே பழகிருக்காங்கன்னுவான். அதனால் பேசுவது என்பது மேடை பேச்சாளருக்கு ரொம்ப சிரமம். அதில் சின்ன பிள்ளைகள்லாம் சிரிக்கிறது, அதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கின்றது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம். பேச மறந்த தலைமுறையாக நாம் இருக்கிறோம். சின்ன வட்டத்துக்குள்ள மொபைலில் ரொம்ப நேரம் பேசுகிறோம், யாரோடையே பேசுகிறோம், ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப குறைந்திருக்கிறது. நீங்கள் வேணால் எங்கேயாவது பயணம் பண்ணும்போது பாருங்கள், இன்னொரு 5 நிமிஷம் நான் பேசுவேன், அப்புறம் மேடம் பேசிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் முகங்கள் இப்போவே ஒரு சோகம் தெரியுது, இவர் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறார்? என்னடா நான் என்ன அவ்வளோ மோசமான ஆளா? அவன்றான், விட்டா என்னை வந்து போட்டு தெளிடுவோம் போல. சின்ன பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு ஏதாவது கீழே புஸ்தக கடை வச்சுருக்கீங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது பஞ்சு மிட்டாயெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவன் சந்தோஷமாக இருப்பான். நாங்கள் படிக்கணும்னு புஸ்தக கடை வச்சுருக்குறோம், பஞ்சு மிட்டாய் வச்சு கையில் ஆளுக்கு ஒன்று கொடுத்தோம்னா கோன் ஐஸு, பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன்லாம் படி சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் மேடமை பேச விட்டுட்டு நான் உட்காந்து ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எப்போவுமே எனக்கு கேட்டு பழகியே தான், அதுதான் நம்ம ஆரம்பம். பேசி கொஞ்சம்தான். இன்றைக்கி ஒரு ட்ரெயினில் ஏறின உடனேயே நீங்கள் பாருங்கள்,
ஒரு 30 வருஷம் 25 வருஷம் ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட ட்ரெயின் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். பாப்பா கொஞ்சம் அமைதியாக இருடா. இந்த பிள்ளைகள் நிறைய வந்தாலும் ஒரு சத்தம் தான் வரும். வண்டியில் ஏறி உட்காந்தோடனே சண்டை வரும். தள்ளி உட்காருறது என்ன ட்ரெயின் உங்கள் அப்பா விட்டு ட்ரெயினா தள்ளியா? உடனே அவர் நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன், அதுக்காக ட்ரெயின் நீயா வாங்கியிருக்க, என் கோயில்பட்டிக்கார ஏறப்படாதா? இவ்வளவு சண்டை. சாத்தூர் வரைக்கும் சண்டை வரும். சாத்தூரில் ரெண்டுமே சண்டை போட்டு ஓஞ்சிரும். அப்புறம் அண்ணாச்சி எந்த ஊர், எதுக்காக போறியே? சாத்தூரில் சேவு வாங்கினீங்க. இப்படியே ஆரம்பித்து சென்னைக்கு போய் சேரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம ஆளுங்க தானே நீங்கள், ஐயோ இது தெரியாமல் போச்சு. நம்ம ஆளுல நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க, நம்ம பையன் இப்போ தான் பேங்க் வேலையை எழுதியிருக்கான், இன்னும் அவனுக்கு கிடைக்கல. பேங்க் வேலை எழுதியிருக்கான். நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா என்னாச்சு நமக்கு சொல்லுங்கள், நல்ல குடும்பம் என்னாச்சு. நீங்கள் வேணால் அங்கே வந்து தெருவில் கேளுங்க, தெரியுமில்ல, நீ வண்டி ஏறும்போது போட்ட சண்டையிலே தெரியும். நம்ம நல்ல குடும்பம்ன்றது சண்டையிலே தெரியும்ல. இருந்தாலும் அவர் மாற்றிடுவார். நல்ல குடும்பம் என்னாச்சு, ஒத்த பையன், நல்ல பையன், ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், பேங்க் வேலை கிடைக்கவும் கப்புன்னு நம்ம சொந்தமாயிருவான்னாச்சு. இப்படி பேசிக்கிறோம். எப்போ ஒரு 15-20 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வண்டியில் ஏறணுன்னு இப்படி பிடித்துறான். டிடி வந்து கேட்டால் கூட சில ஆள் மொபைலில் நீட்டுறான். அவர் யோ ஐடி கார்டை கூடியா? ஓ சாரி சார், ஐடி அதுலேயே இருக்குது சார், அதை எடுத்துக்கூடு, உன் மொபைலில் தான் லாக்கில் இருக்குல்ல. அவர் கடுப்பில் இருக்கிறாரு. இப்போது பக்கத்தில் இருக்கிறவன் யார், எவன், எதுக்கு, என்ன யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏறணுன்னே காதில் 2 மாட்டி அப்படியே மல்லாந்துறாங்க. எல்லாரும் பெருமாள் மாதிரியே படுத்து கிடக்காங்க. அப்படியே ரங்கநாதன் மாதிரியே உட்காந்துருக்கான். ஏறி காதில் 2 மாட்டிட்டானா எக்மோர் வந்த பிறகு தான் யாராவது எழுப்பி விட்டா உண்டு. அருகில் இருக்கிற மனிதர்கள் முகம் பார்த்து பழகணும். யார் அவன மிருகங்களா என்ன? மிருகம் கூட இன்னொரு மிருகத்தை பார்த்து கொஞ்சமாவது பக்கத்தில் போய் நின்று வாடையாவது பிடிக்கும்ல. நம்ம அதுக்கு கூட ஆசைப்படுறது இல்லையா? எவன் எப்படி ஆனாலும் நான் நானாக இருக்கணும், நான் எங்கேயோ ஒரு உலகத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்காவோட தொடர்பில் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து அதுவும் இந்த 80 வயசு 70 வயசு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் அப்பர் பர்த் தான் போடுவாங்க. அது 80 வயசுன்னு அவர் இப்படி அதுவும் அவர் வீட்டுக்காரம்மா கூட அவர் வந்திருப்பார். அந்த அம்மா ஒரு 72 73 இருக்கும், இவர் 80 தொட்டுக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கெல்லாம் கன்செஷன் உண்டு தெரியுமா? என்ன கன்செஷன்? டிக்கெட்டில் தான் கன்செஷன், பெர்த்தில் கிடையாது. ஏற்றிடுவான். அதில் நம்ம மாதிரி ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்து கீழே லோயர் பெர்த் இருக்கும். அவங்க முன்னாடியெல்லாம் வந்து ஐயா முடியலைங்க, ஏற முடியாது, 3 தடவை பாத்ரூம் போனோம், இறங்கி நான் விழுந்துருவேன், நீங்கள் கொஞ்சம் அப்படின்னா எனக்கு முதுகில் பெரிய ப்ராப்ளம் இருக்குங்க. அப்புறம் அந்த அம்மா சொல்லும், நம்ம 2 பேரும் உட்காந்தே போய் சேருவோம்னு சொல்லாதம்மா, உட்காந்தே எக்மோர் போவோம்னு சொல்லு. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த 2 பேர் உட்காந்து வர்றதை பார்த்துருக்கீங்களா? அதில் கூட ஒரு உதவி செய்வதற்கு பேசினா தனியாக முடியும். அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டால் தானே முடியும். நான் தான் என் முதல்ல காதலை மாட்டிக்கிட்டு கடவுளோடு பேசிக்கிட்டு இருக்கேனே. நான் பேசுவதற்கு வாய்ப்பு தருகிற மகிழ்வோர் மன்றம். நீங்கள் கலகலப்பாக இருக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாதத்துக்கு ஒரு நாள் மனம் விட்டு சிரிக்க, ஏதோ ஒன்றை தெரிந்து கொள்ள ஒரு அருமையான கூட்டம். இதை நடத்துகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டருக்கு, பேஷண்ட்ஸை பார்த்து அவர் பாட்டு கிளினிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் பேஷண்ட்டுகளாக நீங்கள் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை வச்சிருக்கிறார். அதான் எனக்கு உண்மை. இறுக்கமாக இருந்தால் வியாதி வரும், இறுக்கம் குறைந்தால் வியாதி குறையும். அதுக்காகவே பக்கத்தில் மகிழ்வோர் மன்றம் வச்சிருக்கிற டாக்டருக்கு அநேகம் நன்றிகளை சொல்லி அடுத்து மேடம் தொடர்வார்கள். அவங்க பேசி நேரம் இருந்தால் எனக்கு அனுமதி நீங்கள் தந்தீங்கன்னா நான் வரேன், இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அதாவது அவங்க எல்லாரையும் பார்த்ததில் மகிழ்ச்சி. அடுத்து பேசுவதற்கு திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இப்போது தன் பேச்சை தொடங்கும். ஒரு 42 நிமிடம் சிரிக்கவும் சிந்திக்கவும் இவ்வளவு அழகாக ஒருவரால் பேச முடியும் என்றால் அது பாரதி பாஸ்கர் ஒருவரால் தான் முடியும்.
இல்லை, வேடிக்கைக்கு சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்களுக்கு பேசவும் தெரியாது, அழவும் தெரியாது. அவங்க அப்படி சொன்ன பிறகு நான் பேச வரேன்றதே பெரிய விஷயம். ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முடிக்கும்போது மேட்ச் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யாரும் போகலை, அது ஒரு பெரிய புண்ணியம். இந்த கூட்டத்தை நான் தொடர்ந்து கவனித்தேன். நிறைய பயல்கள் விதவிதமாக சத்தம் கொடுத்தாங்க. இன்னும் 2 பேர் இந்த பேசியே சாக்கிறதுன்னு இருக்குல்ல, படுத்துட்டாங்க அப்படியே மல்லான்னு. இன்னும் 2 பேர் அவங்க அம்மாவை வினோதமாக பார்க்குறான். இதில் இவங்க ஐ லவ் யூ வேற சொல்கிறாங்க. அவன் குத்தலாமான்னு இருக்கான், கிளம்பு அந்த மூடில் இருக்கான். ஆனால் ரொம்ப அருமையாக தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளோடு இருக்கிற உறவை அருமையாக சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசுனதில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாரதியை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேர் சில பேருக்கு தான் அமையும் இல்லையா, நமக்கெல்லாம் ஏதோ தெரியாதனமாக ராஜான்னு வச்சுட்டாங்க. அது உண்மையில் அப்படி இல்லை, ஒரு கூஜான்னு வச்சுருந்துருக்கலாம். நான் என்ன சொன்னேன், அவர் என்னைய தகப்பன் நடிகைகளுக்குன்னு சொன்னாருன்னு சொன்னேன். இவங்க உடனே நீங்கள் என்ன கதாநாயகனாக நடிச்சிங்க? சில கதாநாயகன் நடிக்கிற படமே ஓட மாட்டேங்குது. நான்லாம் கதாநாயகனை நடித்தா வரவே வராது. நடிக்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை மேடம். சார் நல்லா யோசிங்க. இப்போ நம்ம பையன் நம்ம பக்கத்தில் வரும்போதே இவன் நம்ம பையெல்லாம் நமக்கு ஒரு பார்த்தேன்னா கிட்ட வந்து நிற்கிறான்னு தோணுதா இல்லையா? அவன் ஏதாவது நம்ம உரண்டு எழுதிருப்பான். யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதுதான் உங்கள் மகள்னு சொன்னால் எப்படிங்க நான் மகள்னு பேசுறது? அந்த கஷ்டமெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். அதுலேயே இன்னும் கொடுமை என்னென்னா, இப்போ நான் படத்தில் நடிக்கும்போது ஸ்ரேயான்னு ஒரு பொண்ணு எனக்கு மகளாக நடித்தது சிவாஜின்ற படத்தில். அந்த பொண்ணுக்கு தமிழே தெரியாது, சுத்தமாக தமிழ் தெரியாது. அது ஹிந்தியில் எழுதி வச்சு இங்கிங்கிங்கிங்கிங்கிங்கிங்கின்னு, எனக்கு ஹிந்தியே தெரியாது, ஒரு வரி தெரியாது. நான் பொய் சொல்லலை. நீங்கள் அந்த படத்தில் அந்த பொண்ணோட லிப் மூவ்மெண்ட் பாருங்கள். பல வசனங்கள் அது பேசும்போது அந்த லிப்புக்கும் அந்த சத்தத்துக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் இந்த ஒரு தேவார பாட்டு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இடையில இந்த கோயிலில் ஒரு பாட்டு வரும். அப்போ அது முகத்தை பாருங்கள், அதுக்கும் இது பாடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதில் இந்த பொண்ணு ஹிந்தியில் பேசும். ஹிந்தியே தெரியாத நான் இங்கேருந்து ரியாக்ஷன் கொடுக்கணும். எனக்கு தமிழில் எவனாவது பேசினாலே ரியாக்ஷன் வராது. நான் சொல்லுவேன், சார் இது என்ன சார் பேசுதுன்னா, சார் இதுதான் சார் வசனம், அது அவங்க பேசுகிறாங்க நினச்சிட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க. சங்கர் சார் அது பேசுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் ரியாக்ஷன் கொடுங்க சார். இதை விட இன்னும் மோசமான நடிகைகள்லாம் இருக்குது, எவ்வளவோ தேவையில்லை சார். நடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ எளிமையானது இல்லைங்க. ஏன் நடிகர்களுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க? இப்போ நமக்கு இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குல்லங்க, என்ன 8:25 வரைக்கும் இருக்கலாமா? பரவாயில்ல. இல்லை சின்ன பையலுக்கு சில பேர் அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க, அவங்க நேரம் வீட்டில் இட்லி தின்னுக்கிட்டு இருப்பான். நடிக்கிறதுன்றது எவ்வளோ சிரமம்னா, இப்போ அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அவருக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஒரு 5 அடி 6 அடி நெருக்கி இருக்கும். சினிமாவில் அப்படி கிடையாது, கேமராவை கொண்டாந்து இங்கே வச்சுருப்பாங்க. பொய் இல்லைங்க, நிஜம். எல்லா க்ளோஸ்அப் ஷாட் வைக்கும்போது கேமரா இந்த இடத்துல வந்து வச்சுருப்பான். இங்கே இவ்வளோ பக்கத்தில் கேமரா இருக்கும். அதை விட கொடுமை, கீழே 2 பேர் லைட்டை வச்சு இப்படி நிற்பாங்க. அந்த 2 பேர் கரெக்டாக லைட்டை நம்ம முகத்தில் அடிப்பாங்க. ஏன்னா க்ளோஸ்அப்பில் சின்ன ஷேடு கூட விழக்கூடாது. அவன் கொண்டாந்து இது ரெடி பண்ணி, அவர் டைரக்டர் எல்லாம் ரெடி, ஆல் லைட்ஸ்னால் எல்லா லைட்டு போடுறது, ஆல் லைட்ஸ் சவுண்ட் எல்லாம் சொல்லின பிறகு நமக்கு மூக்கு அரிக்கும் நேரம் தான். இப்போ ஷார்ட்டு க்ளோஸ்அப்பு, நமக்கு அந்நேரம் மூக்கு அரிக்கும். இப்போ நம்ம கொண்டு போய் மூக்கு இப்படி சொரிஞ்சோன்னு வைங்க, அவர் என்னையா நீ இப்போ க்ளோஸ்அப்பில் மூக்கை சொல்லிட்டு, நமக்கு மூக்கு அரிப்போட இப்படி இருக்கணும். இதுதான் இப்போ நம்ம காட்டுற ரியாக்ஷன். உங்கள் மூக்கு இப்போ இது உண்மை தானுங்க. இப்போ ஒரு முக்கியமான நேரத்தில் தும்மல் வர்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன், இப்போ உங்கள் முகம் எப்படி போகும்? அந்நேரம் ஏதோ தும்மல் வருதுன்னு வைங்க, அவருக்கு டைரக்டர் அங்கே லைட்ஸ் ஆன்
டேக் அப்படின்னுவார். டேக்குனா படம் எடுக்க போகிறாங்கன்னு ஆக்ஷன் உடனே நமக்கு மூக்கு அரிக்கும். கண்டாரீங்களா? இந்நேரம் இது ஏன்டா அரிக்குது? இதில் க்ளோஸ்அப்பில் இதில் அவர் ஆக்ஷன் சொன்னோடனே நீங்கள் செய்யணும். இப்போ நமக்கு அந்நேரம் தான் வசனம் மறந்து போகும். நிஜமியா அந்நேரம் தான் ஒரு வசனம் வருது, மாப்பிள்ளை நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சோக முகமாக சொல்லணும். நமக்கு அந்நேரம் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ இந்த லைட் 2 பேர் பிடிச்சிட்டு இருக்கா பாருங்க, அவங்க எப்படி நம்மள பார்ப்பாங்க. பார்த்துட்டு யோ நீ எல்லாம் ஒரு நடிக, என் தலை எடுத்து உனக்கும் இல்லை லைட்டை பிடிச்சி நிற்கணும். அவர் கேமராமேன் அவர் சொல்கிறார், சார் 1 more டேக் சார். 1 more டேக்னா இன்னொரு தடவை எடுக்க போகிறோம்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கத்தில் சில பேர் நிற்பாங்க, இந்த பேச்சாளர் தானே, ஆமாம் டிவியில் இவர் தானே பேசுகிறார், ஆமாம் அவர் தான், ஏன்னா ஒரு வசனம் சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம காது படவே சொல்லுவாங்க, ஒரு வசனம் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவர் பேச்சாளரா? நமக்கு டே ஏன்டா என்னை கொல்றீங்க, அந்நேரம் மூக்கு அரிச்சிச்சுடா, வசனம் மாறி போச்சுடா. இதில் டேக் எவ்வளோ ஆகுதோ. இப்போல்லாம் இந்த வீடியோ வந்து சிப்பில் எடுக்கிறாங்க, இந்த மெமரி கார்டில். இப்போ நாங்கள் சிவாஜி நடிக்கும் போதெல்லாம் ஃபிலிம் ரோல்ன்றது ரொம்ப காஸ்ட்லியானது. எத்தனை டேக் எடுக்கிறோமோ அவ்வளோ செலவாகும், அவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும். கூட நடிக்கிற நடிகர் இப்படியே வரப்பா நிற்கணும். அதானுங்க, கூட நடிக்கிற நடிகர் போக முடியாதுல்ல. இப்போ நான் மட்டுமா இருக்கிறேன், கூட 2 பேர் நிற்பாங்க. அவங்களும் நமக்காக சில பேர் உதவி செய்வாங்க. மணிவண்ணன் ஒரு டைரக்டர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா, தாடி வச்சுட்டு வரல, அவர் அந்த படத்தில் என் கூட நடித்தார். சமந்தகார், ஆமாம். என் நேரத்தை பாரு, கோயில்பட்டியில் வந்து எனக்கு மணிவண்ணன் சமந்தகார் ஆகிட்டார். இது யாருக்கியா வாக்கியம்? நான் உண்மையிலேயே ரொம்ப இனிமையான மனிதர், என் கூட ரொம்ப அன்பாக பழகினார். அவருக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் இறந்து போன அன்னைக்கு எனக்கு ரொம்ப வருத்தம். சென்னை வரைக்கும் போனேன், ஆனால் பார்க்க முடியலை. அவ்வளவு அன்பான மனிதர். சினிமாவில் இருக்கிற ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுப்பார். ராஜா கொஞ்சம் முன்னாடி நில்லுங்க, உங்கள் முகத்தில் ஷேடு வருதுன்னுவார். இப்போ நிற்கும் போது இங்கே ஒருத்தர் நின்னா லைட்டு வாங்கணும்னு அதுக்கு பேர். இப்படி லைட்டு வாங்கி நில்லுங்க, முன்னாடி நில்லுங்க அப்படின்வார். அப்படி முன்னாடி நிற்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுவார், இல்லாட்டி அவர் நடந்துக்குவார். சில சமயம் இப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இப்போவும் அப்பவும், அப்போ மட்டும் இல்லை இப்போவும் தெரியாது. இதை வாரினா கூட்டு போய் விடுவாங்க, நான் அப்படியே நிற்பேன், ஏதோ பேசுவேன், ஏதோ வந்துடுவேன். அவர் சொல்லுவார், இந்த கேமரா வந்து இந்த ட்ராலிலெலாம் போகும்ல, ட்ராலின்னா ஒரு ட்ராலியை வச்சு ரயில்வே மாதிரி இருக்குது, தண்டவாளம் மாதிரி ஓட்டிகிட்டே போவாங்க, அதில் கேமரா போகும். இப்போது இங்கேருந்து கேமரா பெரும்பாலும் கதாநாயகி மேலே தான் விழும். நாங்களாம் சைடு சப்போர்ட்டு, சில்லுண்டி உள்ளுண்டி ஒத்து ஊதுற கேஸு. எங்களை வந்து நிற்க வைப்பாங்களே தவிர கேமரா எங்கள் மேலே ஃபோக்கஸே வராது. ஒருவேளை க்ளோஸ்அப் இருந்தால் மட்டும்தான், இல்லாட்டி வராது. இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராலி ஷாட்டில் நாங்களாம் இப்படி வரப்பா நான் நிற்பேன், அவர் கேமரா அங்கே போயிடுச்சு. ராஜா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க? நீங்கள் எவ்வளோ வரப்பாக இருந்தாலும் உங்களை அவன் எடுக்க போகிறது இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கு. என்னைய பார்த்தீங்களா நான் எப்படி ஜாலியாக இருக்கேன். நிறைய மனிதர்களை சந்திக்கும் போது அனுபவம் கிடைக்குங்க. அது ஒரு மோசமான துறைன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த துறைக்கு போனதுனால எனக்கு 1-2 அனுபவங்கள் கிடைச்சது. நிறைய மனிதர்களை பார்க்க முடிஞ்சது. எல்லா துறையும் நல்ல துறை தான், எல்லா விஷயங்களும் நல்ல இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நீங்கள் எதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிறீர்களோ அதனால் நீங்கள் முன்னேறுவீர்கள். அதுதான் பாரதி மேடம் இந்த ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் பேசினாங்க. உண்மையிலேயே மகிழ்வோர் மன்றம் கோவில்பட்டிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது நீங்கள் வந்த பிறகு நான் தெரிந்து கொண்டேன். சாத்தூர் அப்படின்னா சேவு, கோவில்பட்டினா கடலை மிட்டாய். இனிமேல் கோவில்பட்டி என்றால் மகிழ்வோர் மன்றம். அதனால் உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, தொடர்ந்து கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ஒரு நாளும் சந்தோஷமாக வரமாட்டாங்க. அங்கேயா போகிற போ, சும்மா அம்புட்டிக்கு சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்க? ஏதாவது கொடுத்துட்டு சிரிக்க வேண்டியதானே. அது இந்த மாதிரி இப்போ குழந்தையெல்லாம் தூங்குது, அது நிம்மதி.
நம்ம பிள்ளைங்க தூங்கிட்டாங்க, பல விஷயங்கள் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக அப்படி கடவுளோட கடவுளாக இருப்பான், நமக்கு தொந்தரவே கிடையாது. அதனால தான் பல தாய்மார்கள் பிள்ளைகளை பஸ்ஸில் ஏறணும், தூங்குடா தூங்கு, இல்லாட்டி கண்டக்டர் வரும்போது எனக்கு டிக்கெட் வாங்கல சார். இது ஹரிச்சந்திர வீட்டிலேயே பிறந்தாரு, அவரே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போகிறோம். இவன் சொன்னா எங்கள் அம்மா எனக்கு டிக்கெட்டே வாங்காது சார், போன வாரமும் வாங்குறேன்னு, அதனால அவனை அடிச்சாச்சு படுக்க வைக்கணும். இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. கேட்பது, பைபிளில் ஒரு வசனம் உண்டு, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். மொழி அப்படின்றது ரொம்ப அருமையானது. சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தேன், எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்கள் எழுதின கட்டுரை. மனிதன் 40 வகையான ஒலிகளை எழுப்புகிறான். நம்ம சத்தம் போடுறோம்ல, அதில் 40 வகை இருக்கான் ஒலிகள். இந்த ஒலிகளில் பொருள் உள்ள ஒலி எதுவோ அதுதான் மொழி அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். எந்த ஒலியில் பொருள் இருக்கிறதோ அதற்கு பேர் தான் மொழி. அது தாயிடமிருந்து வந்ததால் தாய்மொழி. தாய்மொழியை பாதுகாப்பதில் இந்த மகிழ்வோர் மன்றம் முன்னிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நிறைய பேசியாச்சு, நேரம் நெருங்கி விட்டது. உங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 5:30 மணி 5:45 வந்தவங்க 8:20 வரைக்கும் அதே உற்சாகத்தோடு எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அது நீங்கள் 39 மாதம் பழகுனதா இல்லை 39 மாதம் உங்களுக்கு கிடைத்ததா? ரொம்ப பெரிய விஷயம். இந்த அரங்கத்தில் இந்த ஃபேனுகளெல்லாம் குறைச்சிங்கன்னா இன்னும் ஒலி அமைப்பு நல்லாயிருக்கும், ஆடியோ நல்லாயிருக்கும். நான் அதுக்கு தான் அதை நிறுத்த சொன்னேன். உடனே பாரதி மேடம் எனக்கு எதிராக சதி பண்ணுகிறான்றாங்க. அந்த வாசலில் இருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை குறைக்க சொன்னேன். அதே மாதிரி இந்த ராட்சச ஃபேன்கள் இருக்கே, இது எப்போவுமே சத்தம் போடுறது. இந்த அறைக்கு இது தேவையில்லை, இது கொஞ்சம் ஏசி ஹால் தான். இதெல்லாம் இல்லாது இருந்தால் இன்னும் உங்களுக்கு வாங்கும் திறன் நல்லா இருக்கும், இன்னும் அருமையாக இருக்கும். இந்த கூட்டம் தொடர்ந்து நடக்கணும். நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, வேண்டியவங்களை கூட்டிகிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கொடுங்க. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. தமிழ் சொல்லிக் கொடுங்க, ஆங்கிலம் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த குழந்தை செஞ்சதில் மோந்து பார்த்தே கலர் கண்டுபிடிக்க சொல்லிக் கொடுங்க. ஆனால் தாத்தா பாட்டி அல்லது தாத்தா பாட்டி இல்லாட்டியும் வயசில் பெரியவங்க யாராவது வந்தால் அவங்கள பார்த்து மரியாதையாக பேசணும்னு கற்றுக் கொடுங்க. மரியாதை ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த வயசானவங்கள பென்ஷன் கேஸுகளை மதிக்கிறதே இல்லை. பென்ஷன் வாங்கினாலே மதிக்கிறது இல்லை, வாங்காத ஆளுகளை சுத்தமாக மதிக்கிறது இல்லை. அந்த தாத்தா இருந்ததால் தான் உங்கள் அப்பா இருப்பதால் தான் நீ என்று எப்போது சொல்லுகிறீர்களோ அப்போது அந்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக இருக்கு. அதுதான் ரொம்ப அடிப்படை தேவை. பார்க்கிற மனிதர்களிடம் முகத்தை ஒரு மலர்ச்சியோடு, பிடிக்கலைன்னா கூட கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்களேன், வாழ்க்கை ரம்யமாக இருக்கும். எல்லாத்துக்கும் கோபமாக ஆத்திரமாக பேசாதீங்க. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, கொஞ்ச நேரம் சிரிச்ச முகமாக இருங்க. இந்த மகிழ்வோர் மன்ற நேரத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அப்படி இருந்தால் வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்தது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. நிறைய கூட்டங்கள் பேசுகிறோம், ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கணும்னே ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் பேசுகிறதுன்றது எங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லி அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூடி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.